Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த பேய் சம்பவம் ஒரு குடும்பத்தையே தாக்கி இருக்கு. அதோட வீரியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்க்குற இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைல இருந்து அந்த குடும்ப நபர்கள் வெளியே வரல. சொல்ல போனா சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ வேற ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொந்த ஊருக்கு மறுபடியும் போனோம்னா அந்த பிரச்சனை இவங்களை பின்தொடரும் அப்படின்னு சொல்ல போனா இவங்களை பலி வாங்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில பேரை பலி வாங்கியிருக்கு. அது என்ன ஏது எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இதோட முடிவு என்னன்றத எண்டில் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்கு நடுவில் இவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இவங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற முழு விவரத்தோட தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையில நீங்க நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். நம்ம சேனல்ல 12th முடிச்சவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சவங்க, ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாம பிடிக்காத ஒரு வேலையில இருக்க நீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போறேன். அந்த வீடியோ எப்படியாச்சும் கார்ப்பரேட் கம்பெனியா ஐடில வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ஹைபேட் பேக்கேஜ் வாங்குறவங்க யாரு தெரியுமா? ஐடில இருக்கிறவங்க தான். அதுலயும் டெவலப்பரா இருக்கிறவங்களுக்கு தான் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். சோ உங்களுக்கும் டெவலப்பர் ஆகணும் அண்ட் கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அதுவே உங்களுக்கு டாப் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் சிம்பிள் லேர்ன் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இவங்க நிறைய டாப் ஐடி கம்பெனி கூட டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அது ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு டீச் பண்ணி ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம 500+ கம்பெனி கூட டை அப் பண்ணி 95% அபோவ் இவங்களும் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்கேஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்டே கிடைக்கலனா நீங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட்டை 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கூடவே 24/7 virtual desk access for all students with valuable certificate, training and internship certificate ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அஃபோர்டபிள் பிரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேக் டு ரிவைண்ட் சப்ஸ்கிரைபருக்காக டிஸ்பிளேல தெரியுற இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஒர்த்துள்ள சோர்ஸ் கோடும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சோர்ஸ் கோடுக்கு லிமிட்லாம் இல்ல, லைஃப் டைம் சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறக்காம B2R flat 50 அப்படின்ற ஒரு கோடும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது லிமிடெட் ஆஃபர் தான், சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உண்மை பேய் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சக்திவேல். இவர் வேலூர்ல ஆம்பூரையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம் சக்திவேல் இவருக்கு நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் நடந்திருக்கு. ஆனா மெயினா இந்த ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் இவரோட மாமா ஃபேமிலில இருந்து தான். சரியா 6 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் மாவட்டம்ல இருக்கிற ஆம்பூர். அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சக்திவேல் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க மோஸ்டா இந்த பில்லி, சூனியம், செய்வனம் இந்த மாதிரி வைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அண்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இறந்தும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இறுதி ஊர்வலம் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே வீட்டாளுங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல ஒரு பேய் மரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த பேய் மரத்துக்கிட்ட இந்த நடுராத்திரி பூஜை எல்லாம் பண்ணி இந்த பில்லி சூனியம் வைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அந்த கிராம மக்கள்ல இருக்கிற நிறைய பேருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சக்திவேல் அவருக்கும் நல்லாவே தெரியும். பட் அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சக்திவேல் அண்ட் அவரோட மாமா பையன் இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க. ரிலேஷன் அப்படின்னு சொல்றதை விட 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். அண்ட் 2 பேருமே வார கடைசி வந்ததுன்னா அந்த ஏரியால அந்த பேய் மரம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சரௌண்டிங்ல நைட் டைம்ல இவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் பண்ணுவாங்க. சேம்
அன்னைக்கு ஒரு நாள் இந்த சூனியக்கார குடும்பம் அந்த இடத்துல இந்த பில்லி சூனியெல்லாம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சக்திவேல் அவங்க மாமா பையன் இவங்க 2 பேருமே வார கடைசியும் வந்துருச்சு, சரிடா வாடா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த பேய் மரத்துக்கிட்டையும் போறாங்க. இவங்க அடிக்கடி அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பேய் பிசாசு அப்படின்ற ஒரு விஷயத்துல பெருசா பயம் இல்லை. ஏன்னா அது வரைக்கும் அவங்க அந்த ஒரு பேய் பிசாசை பார்த்ததும் இல்லை. இதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி இவங்க 2 பேர் நைட் டைம்ல அந்த பேய் மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்து குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சகஜமா உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் நடுராத்திரி 2 மணி வரைக்கும் இவங்களும் குடிக்கிறாங்க. கடைசியா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரிடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே எந்திரிச்சு 2 பேருமே நிதானமாக தான் இருக்காங்க. அந்த தள்ளாடுற அளவுக்கு போதும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, தெளிவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்டு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் மரத்தை கடந்து தான் இவங்களும் வர வேண்டியிருக்கும். சரி அந்த ரூட்டு தான் போனோம் அப்படின்னு இவங்களும் அந்த ரூட்டு எக்ஸாக்டா நடுராத்திரி 2 மணிக்கு வந்துட்டும் இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த மரத்துக்கு கீழே அந்த செய்வனை பில்லி சூனிய வச்ச பொருள்லாம் பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இதில் சக்திவேல் இவருக்கு லைட்டாக பயம் இருக்கு. ஏன்னா அவர் இந்த பேய் பிசாசு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புறாரு. இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அவரோட மாமா பையன் அவருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல அண்ட் பயமும் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இந்த கோழியும் அறுத்து வச்சிருக்காங்க அண்ட் நிறைய மந்திரிச்ச பொருள்லாம் இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே காலால களைச்சி விட்டுறாரு. இப்படி காலால களைச்சி விட்டது மட்டும் இல்லாம அந்த கோழியோட தலையை வெட்டி வச்சிருப்பாங்களே அதையும் தூக்கி போடுறாரு. அண்ட் அந்த இடத்துல சின்ன சின்ன பானையெல்லாம் மூடியும் வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த பில்லி சூன்யம் இந்த பூஜை பொருள் சம்பந்தப்பட்டதுதான். ஸோ அந்த பானையெல்லாம் எட்டி வதைக்கும் போது அதுல இருந்து சின்ன கோழி, இந்த கோழி குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கோழி உயிரோட உருண்டும் போது பட் அந்த கோழியால முழுசா நடக்கவும் முடியல. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அந்த கோழிக்கு உயிர் இருக்கு. ஆனா அதோட உடம்புல பாத்தீங்கன்னா ஊசிலாம் குத்தி வச்சிருக்காங்க. சொல்ல போனா சின்ன சின்ன ஆணி மாதிரி தான் இருக்கு. சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே கலைச்சு போட்டுட்டு அங்கிருந்து சக்திவேல் அவங்க மாமா பையன் இவங்க 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சக்திவேல் அவங்க மாமா பையன் 2 பேருமே ஒரே ரூம்ல தான் தூங்குறாங்க. அண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சக்திவேல் இவருக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்டு யாரோ இவரோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியும் அண்டு கொஞ்ச நேரத்திலே இந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு பெண் உட்காந்து அழுகிற சத்தமும் இவருக்கும் தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. இவரும் கண்ணை முடிச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அழுகிற சத்தம் மட்டும் எப்படி கேட்குது அப்படின்னு இவரும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பயந்தும் போறாரு. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்திவேல் இவங்க மாமா பையனுக்கு உடம்பு சரியில்லாமலும் போகுது. அண்டு அந்த இடத்துல ரத்தம் வாந்தி எடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நார்மலா வாந்தி எடுத்தா அது ப்ராப்ளம் இல்லை, பட் ரத்தத்தோட வாந்தி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. டாக்டரே கொஞ்சம் குழம்பி போறாரு. எப்பா இவன் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் இருந்தாலும் எதனால ரத்தம் வாந்தி எடுத்தாங்கன்னு தெரியல, உடம்பு ரொம்பவே நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. மேபி ஃபுட் பாய்சனா கூட இருக்க சான்ஸ் இருக்கு, நீங்க அந்த டேப்லெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சின்னதா மெடிசன்லாம் எழுதி கொடுத்து அவரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ரூம்ல சக்திவேல் அவங்க மாமா பையன் 2 பேருமே நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பட் சக்திவேல் இவருக்கு தூக்கம் வரல. அவங்க மாமா பையன் தான் கொஞ்சம் டயர்ட்ல இருக்காரு. அவரும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் சக்திவேலோட மாமா பையனுக்கும் இருந்திருக்கு. ஆனா அந்த சமயம் இந்த ஒரு விஷயத்த சக்திவேல் இவரு நோட் பண்ணல. ஏன்னா அவங்க மாமா பையன் நல்லா தூங்கிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்பதான் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கதவு திறக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. மேபி வீட்டுல இருக்கிற யாராச்சும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு அவரும் பெருசா எடுத்துக்காம அவரும் தூங்கிட்டு இருக்காரு. இப்படி நடுராத்திரியும் வருது. அந்த நடுராத்திரி வரும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரூமோட கதவு திறக்கவும் ஆரம்பிக்குது. திறந்தது மட்டும் இல்லாம இப்போ அந்த ரூம்குள்ள ஒரு பெண்ணும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்லா தெளிவா பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவமும் இல்லை. அப்ப சக்திவேல் இவர் யோசிக்கிற விஷயம் என்னடா இது யாரோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவரும் யோசிக்கிற. சரி இது எல்லாமே ஒரு மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவரும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் அப்படி தூங்க ட்ரை பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சும் இந்த ரூமோட கார்னரை எதிர்ச்சா திரும்பி பாக்குறாரு. அப்படி அந்த இடத்த பார்த்தா அங்க யாரோ உக்காந்துட்டும் இருக்காங்க. அப்படி உக்காந்தது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா உட்காந்துட்டும் இருக்காங்க. யார் அது நம்ம ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு இவரும் கொஞ்சம் லைட்டா அப்படி கிட்ட போற மாதிரி போய் பாக்குறாரு. அப்பதான் இவருக்கே தெரியுது அங்க உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு வயசு பொண்ணு. பட் அவங்க உடம்புல துணியும் இல்லை. இது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல பாதி உடம்பு பாத்தீங்கன்னா எரிஞ்சும் போயிருக்கு, பாதி மூஞ்சி எரிஞ்சிருக்கு, பாதி உடம்பு எரிஞ்சிருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் அந்த பொண்ணு உட்காந்து இங்க சக்திவேல் அண்ட் பக்கத்துல இருக்கிற மாமா பையன் இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு ரொம்பவே கோவத்தோட.
இந்த ஒரு விஷயத்த பார்த்த சக்திவேல் இவரும் கொஞ்சம் அலறி எந்திரிக்கிறாரு. ஆனா எந்திரிச்சு மறுபடியும் அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் காலியா தான் இருந்திருக்கு. அதாவது அந்த ரூம்ல இப்போ சக்திவேல் அவங்க மாமா பையன் இவங்க 2 பேரும் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சக்திவேல் இவருக்கு தோன்ற விஷயம், என்னடா இது, நாம என்ன தூங்கிட்டோமா, இது என்ன கெட்ட கனவா அப்படின்னு அவரும் கொஞ்சம் பயந்துருக்காரு. சரி இதெல்லாம் எதுவும் இருக்காது, நம்ம சைலண்டா கண்ணை மூடி தூங்கிடலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் முடிச்சிருக்காம சக்திவேல் அவரும் பொறுமையா கண்ணை மூடி தூங்குறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே சக்திவேல் இவரோட நெஞ்சு மேல ஏதோ பாறாங்கல்ல எடுத்து வச்ச மாதிரி ஒரு வலியை இவரும் ஃபீல் பண்றாரு. அப்படி ஏதோ ஒண்ணு இவரோட நெஞ்சு மேல இருக்கு அப்படின்னு இவருக்கும் நல்லாவே தெரியுது. அப்படியே பொறுமையா அந்த வலியோட கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல அவங்க மாமா பையன் உட்காந்துட்டு இருக்காருல, அவர் மேலயும் சரி சக்திவேல் இவர் மேலயும் சரி 2 பேர் மேல சேர்ந்து உட்காந்த மாதிரி அந்த பெண்ணோட உருவமும் உட்காந்துட்டு இருக்கு. அப்படி உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் மாறி மாறி அந்த ஒரு கோவ பார்வையோட பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சக்திவேல் இவரு ஸ்லீப்பிங் பேரலைஸ்ல இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ஏன்னா இவர் பக்கத்துல படுத்திருக்கிற மாமா பையன் அவரும் இந்த உருவத்தை பாக்குறாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா மாமா பையன் சுய நினைவே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி போன மாதிரி படுத்துட்டும் இருக்காரு. சக்திவேல் இவருக்கு தான் பயத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சக்திவேல் இவருக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட விஷயத்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவரோட மனநிலைமை அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அந்த ஒரு பயத்தோட அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த உருவம் சொல்ற ஒரே விஷயம், எனக்கு நீ வேணும், உன் ரத்தம் வேணும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. ஆனா மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த பேயோட பார்வை சக்திவேல் இவர் மேலயும் இருக்கு. அந்த பக்கத்துல படுத்திருக்கிற மாமா பையன் இவங்க 2 பேர் மேலயும் சமமா இருந்துட்டு இருக்கிறதுனால சக்திவேல் இவருக்கு சுத்தமா புரியல, இந்த பேய் இவனை தேடி வந்திருக்கா இல்ல என்ன தேடி வந்திருக்கா அப்படின்னு. அந்த சக்திவேல் அந்த ஒரு பயத்தோட அந்த பேயை ரொம்பவே கிட்ட பாக்குறாரு. அதோட மூஞ்சிலாம் நெருப்புல கருகி போய் அந்த தலையில முடி அங்கங்க தான் இருக்கு, மத்தபடி எல்லாமே எரிஞ்சும் போயிருக்கு. இப்ப சக்திவேல் இவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்படிங்கிறது கத்தி அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, ஐ மீன் இதால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு இவரும் கொஞ்சம் பயந்து சுத்தி என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இந்த கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் எல்லா ரூம்லயும் இந்த சாமி சம்பந்தப்பட்ட பொருள், எலுமிச்சப்பழம், திருநீர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. கிராமப்புறங்கள் வீட்டுல நிறையவே இருந்துட்டு இருக்கும். சேம் அதே போலதான் சக்திவேல் இவங்க வீட்டுல பக்கத்திலே, அதாவது கை கெட்டினா மாதிரி எலுமிச்சப்பழமும் கொஞ்சம் திருநீரும் இருக்கும். இதை எடுத்து ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல, நாம ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ண போய் நமக்கே பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு இவரும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கும் போது அப்ப இவங்க மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணோட பேய் என்ன பண்ணுதுன்னா, சக்திவேல் இவரோட இந்த தாடையை பிடிச்சி இந்த கட்டிலோட கார்னர் இருக்கும் பாத்தீங்களா, மரக்கட்டில், அதுல இவரோட தலை இடிச்சது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், எனக்கு நீ வேணும், உன் ரத்தம் வேணும் அப்படின்னு மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல ஆரம்பிக்குது. ஆனா அந்த பேய் சொன்ன ஒரு விஷயம், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஒருவேளை இவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டு குடிக்கிற இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சில பொருள்லாம் கலைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்களே, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரிய வரும். இது மட்டும் இல்லாம அந்த உருவம் சக்திவேல் இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்குது. அப்ப சக்திவேல் இவரோட தாட் என்ன, ஓகே இதுதான் நம்ம கடைசி நைட்டு, இன்னையோட நம்ம சாக போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவரோட மைண்ட்ல திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க ரூமுக்கு வெளியில, அதாவது இவங்க வீட்லயே ஹால்ல பாத்தீங்கன்னா யாரோ எந்திரிச்சு நடமாடுற மாதிரியும் அந்த லைட்டை போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கு, கூடவே இரும்புற சத்தமும் கேட்டிருக்கு. இந்த ஒரு சத்தத்தை கேட்கும்போது சக்திவேல் இவருக்கு கிளியரா புரிஞ்சிச்சு, ஓகே இது நம்ம அப்பா தான் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு. இந்த பேயை திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பேய் அங்க இருந்து அலர்ட் ஆகி, ஓகே வீட்டுல ஆளுங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டும் மறைஞ்சிருச்சு. அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் சக்திவேல் இவரும் சடனா எந்திரிச்சு பக்கத்துல போன மாதிரி படுத்துட்டு இருக்காருல அவங்க மாமா பையன், அவரையும் எழுப்ப ட்ரை பண்றாரு. பட் கொஞ்ச நேரத்துல அவரும் எழுந்துட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறம் டேய் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியா, ஏதாச்சும் ஒன்று அழுத்திச்சா அப்படின்னு கேட்கும்போதும் ஆமாண்டா, ரொம்ப நேரமா என்னை ஏதோ போட்டு அழுத்திட்டு இருந்தது, நானும் எந்திரிக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால சுத்தமா எந்திரிக்க முடியல அப்படின்னு அவரும் சொல்ல, சரிடா ஏதாச்சும் உருவத்தை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போதும் இல்லடா நான் உருவத்தெல்லாம் எதுவும் பார்க்கல, பட் ஏதோ ஒன்று ரொம்ப நேரமா என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துட்டு இருந்தது, அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு மாமா பையனும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹால்ல அவங்க அப்பா எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற அந்த ஒரு விஷயம் சக்திவேல் இவருக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் தைரியம் வருது, ஓகே வீட்டுல ஆளுங்க
முழிச்சிட்டு இருக்காங்க அந்த பேய் இங்க இருந்து போயிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் சக்திவேல் இவரால சுத்தமா தூங்க முடியல. ஏன்னா லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த லைவா அதுவும் ரொம்பவே பக்கத்துலயும் பார்த்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, பொழுது விடிஞ்ச உடனே இந்த ஒரு விஷயத்த நாம கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லணும், இது என்னன்னு பார்த்து இதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு இருக்க. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு இவரும் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் போன அந்த பேய் ரிட்டர்ன் வருது. அப்படி ரிட்டர்ன் வந்தது மட்டும் இல்லாம சக்திவேல் இவரை எச்சரிக்கவும் ஆரம்பிக்குது. என்ன பத்தின விஷயம், என்ன பார்த்த விஷயத்த உங்க வீட்டுல உன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயாச்சும் சொன்னா கண்டிப்பா நீ உயிரோட இருக்க மாட்ட அண்ட் அவங்களும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் கேட்ட உடனே சக்திவேல் இவருக்கு என்ன சொல்றது, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழம்பி இருக்காரு. இப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆன்மா அந்த இடத்த விட்டு போக சக்திவேல் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காமலும் இருந்திருக்காரு. அப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சரி மாமா பையன் இவனை எழுப்பலாம் அப்படின்னு அவரும் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் எந்திரிக்கவே இல்லை. அவரோட உடம்புலாம் பயங்கர சில்லுன்னு இருந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப நேரமா எழுப்பவும் ட்ரை பண்றாங்க. ஒரு லெவல் வரைக்கும் எந்திரிக்கல. ஆனா கடைசியா எந்திரிக்கிறாரு, முடியாம தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா மாமா பையன் அவருக்கு பயங்கரமா ஜுரமும் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, ஜுரம் அடிச்சா உடம்பு ஃபுல்லா சூடா இருக்கும், இவனுக்கு என்ன சில்லுன்னு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குழம்பியும் போறாங்க. அப்ப மாமா பையன் சக்திவேல் கிட்ட டேய் நைட் நான் அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணட்டான், மறுபடியும் அந்த உருவம் வந்தது என் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து என் கழுத்தை நெரிச்சு என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிச்சார் அப்படின்னு சக்திவேல் இவர் ஃபீல் பண்ணார்ல, சேம் அதே விஷயத்த இவர் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி ஃபீல் பண்ண விஷயத்த பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே மாமா பையன் அவரு நார்மல் ஆகுறாரு. அதாவது அந்த ஜுரம் உடம்புல இருக்கிற அந்த டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி இதுக்கப்புறம் சக்திவேல் இவரும் குளிக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு ஃபுல்லா வீட்டில் தான் இருந்திருக்காங்க, வெளியில எங்கேயும் போல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியில போறது கூட கொஞ்சம் பயந்துருக்காங்க. பட் இருந்தாலும் வெளியில போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டும் இருக்கும்போது மறுபடியும் இதுக்கு முன்னால் போன அந்த உருவம் வரவும் ஆரம்பிக்குது. வந்தது மட்டும் இல்லாம இப்போ சக்திவேல் இவரை டார்கெட் பண்ணல, அவங்க மாமா பையனை டார்கெட் பண்ணி நீ வேணும், உன் ரத்தம் வேணும், நீங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு மறுபடியும் இதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி மாமா பையன் அவரை பார்த்து தான் சொல்லிட்டும் இருக்கு. இப்போ சக்திவேல் இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேருமே பார்த்த மாதிரி தான் சொல்லிச்சு, இப்போ நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா என்ன விட்டுட்டு அந்த பேய் அவனை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சக்திவேல் இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ரெண்டு பேருக்குமே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா பையன் அவரும் பயங்கரமா பயந்தும் இருக்காரு. ஏன்னா நார்மலா ஒரு வாய்ஸ் கேட்டா பரவாயில்ல, எரிஞ்சு போன அந்த உருவமே எதிர்க்க நின்று பேசினா மட்டும் பார்த்தாது, இவங்களை வார்ன் பண்ணும்போது இவங்களோட பயம் ரொம்பவே அதிகமா இருக்கும்ல. இப்ப சக்திவேல் அண்ட் அவங்க மாமா பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த பயத்துல சக்திவேல் ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, டேய் எனக்கு என்னவோ சரிப்பட்ட வர மாதிரி தெரியல, அண்ட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன், யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல இந்த ஏவலை ஏவி விட்டுருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு புதுசா ஒரு விஷயத்த சக்திவேல் இவரும் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் மாமா பையன் ஒரு விஷயம் சொல்றாரு, டேய் அன்னைக்கு நம்ம போன இடத்துல இது ஒன்று கலைச்சு விட்டல, மேபி அதால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்ல பட் உண்மையிலேயே கலைச்சு விட்டதுனால வந்ததா இல்ல பில்லி சூன்யம் இல்ல ஏவல் ஏதாச்சும் ஏவி விட்டதுனால வந்ததா அப்படின்னு ரெண்டு பேருமே பயங்கரமா குழம்பி இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இப்ப இவங்களை பேய் துரத்திட்டு இருக்கிறது, பேய் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதான். இப்படி கொஞ்ச நேரத்திலே நிர்வாணமா எரிஞ்சு போன அந்த பொண்ணோட உருவம் மாமா பையன் இவர் கால் கிட்ட வந்து இவரோட காலோட கட்டை விரல பிடிச்சி அப்படி முறுக்கி, அதாவது அந்த விரலே உடையிற அளவுக்கு முறுக்கி, எனக்கு நீ வேணும், உன் ரத்தம் வேணும், எல்லாமே உங்களால தான், அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது உங்களால தான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும்போது சக்திவேல் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு உடனே அலறி அடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே போறாரு. வெளியில போனா அம்மா டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல கொஞ்சம் ரூம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் ரூம்ல வந்து பாக்குறாங்க. இப்போ சக்திவேல் அவங்க மாமா பையன் பயங்கரமா பயந்துருக்க, டேய் என்ன பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றாங்கன்னா பூஜை ரூம் போயிட்டு திருநீர்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மந்திரிக்கிற மாதிரி அந்த திருநீர்லாம் வச்சும் விடுறாங்க. சரிப்பா எல்லாமே கெட்ட கனவு தான், இதுக்கப்புறம் எதுவும் வராது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஓகே இதுக்கப்புறம் எதுவுமே வராது அப்படின்னு இவங்களும் தூங்கிட்டும் இருக்காங்க. கரெக்டா இந்த ஒரு சம்பவம் நடக்கிற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரி 12:15. இப்படி இவங்க தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கலாம் இல்லை. பட் கண்ணை மூடனா இவங்களுக்கு அந்த உருவம் வந்துட்டு போனதுதான் ஞாபகமா வருது. அதனாலே இவங்களால தூங்க முடியல, கண்ணை திறந்து வச்சு அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த ரூமோட ஜன்னலுக்கு வெளியில யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையா இவங்களும் யாரா அது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நேரம் உள்ள இருந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த அந்த உருவம் தான் இப்ப ஜன்னலுக்கு வெளியில நின்று
எனக்கு நீ வேணும், உன் ரத்தம் வேணும் அப்படின்னு இந்த 2 வார்த்தையை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்கு. 3வது ஒரு வார்த்தை, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு இந்த வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்கு. இப்படி நைட்டு ஃபுல்லா இதே பிரச்சனை இருந்துட்டு இருக்க. அப்பதான் சக்திவேல் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. ஆமா, நம்ம அம்மாவோட தம்பி இந்த பேய் பிசாசு இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் கணிச்சு சொல்லுவாரு. அவர்கிட்ட போயிட்டு இது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை நானும் என் மாமா பையனும் அன்னைக்கு குடிக்க போன இடத்துல என் மாமா பையன் ஒரு சில அந்த பில்லி சூனிய பொருள்லாம் கலைச்சிட்டு வந்தான். கண்டிப்பா அதனாலதான், ஏன்னா அன்னில தான் இந்த பிரச்சனை எங்களையும் துரத்தி வந்தது. இப்ப விஷயம் என்னன்னு தெரியும். இதுல இருந்து எப்படி வரதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமாவை பார்க்கறதுக்கு அடுத்த நாள் பொழுது விடிகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இப்படியே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சக்திவேல் அவங்க மாமாவையும் பார்த்து, மாமா இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது மாமா அவரும் பூஜை பண்ணி அந்த இடத்துல கண்ணை மூடி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கு அப்புறம் அவரு சொல்ற விஷயம், டேய் அன்னைக்கு நைட்டு நீங்க போன இடத்துல இந்த பில்லி சூனியெல்லாம் வச்சுட்டு வந்த இடத்துல பொருளை கலைச்சிட்டு வந்தீங்களே, அதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வரல. அதுக்கு பதிலா உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற யாரோ தான் உங்க மேல இந்த ஏவலை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்பதான் சக்திவேல், இவருக்கு இது ஏவலா, நான் யாருக்கு என்னடா பண்ணேன், எங்க மேல இதுக்கு ஏவலை ஏவி விடணும் அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே குழம்பி இருக்காரு. அண்ட் இன்னும் கணிச்சு இந்த ஏவலுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க கேட்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி மாமா அவரும் தியானம் பண்ணி அந்த ஒரு விஷயத்த கணிச்சும் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஏவல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சக்திவேல் இவரோட மாமா பையன் இருக்கார்ல, மாமா பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பொண்ணும் அந்த ஃப்ரெண்டை லவ் பண்ணி அந்த லவ் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேல இந்த பையனும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் அந்த பேச்சை பத்தி எடுத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. அதனால 2 பேருமே சின்னதா சண்டையும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இல்ல. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சக்திவேல் அவங்க மாமா பையன் இருக்கான்ல, ஸோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டேய் இதெல்லாம் செட் ஆகாது வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிருக்காரு. மாமா பையன் இவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க முடியாத அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா அடுத்த நாளே அவங்க வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுல பொருள்லாம் தேடி இருக்கு, எதுவுமே கிடைக்கல. அப்பதான் அவங்க வீட்டுல இந்த மண்ணெண்ணெய் கிருஷ்ணா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து ஊத்தி கொளுத்திட்டு இறந்தும் போயிருக்கு. இப்படி இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போன இந்த ஒரு விஷயம் அந்த லவ் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரிய வர அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்றான். பட் ஃபீல் பண்ணும்போது கூட மாமா பையன் இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டை இந்த ஃபீல் பண்ற அந்த ஒரு மென்டாலிட்டில இருந்து கொஞ்சம் வெளியிலயும் கொண்டு வராரு. அண்ட் இந்த சைட்ல அந்த ஃப்ரெண்டும் ஓகே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு அவரும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி வேலைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இறந்து போனா அந்த பொண்ணோட ஆன்மா இப்ப லவ் பண்ண அந்த பையனை தேடி வந்து எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவரை ஃபர்ஸ்ட் பயமுறுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி சக்திவேல் அவங்க மாமா பையனை எப்படி பயமுறுத்திச்சோம் சேம் அதே மாதிரி தான் முன்னாடி அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையனை இப்போ பயமுறுத்திட்டும் இருக்கு. இப்படி இந்த பொண்ணோட உருவத்தை பார்த்து அந்த லவ்வர் அவர் என்ன பண்றாருன்னா சக்திவேலோட மாமா பையன் இவருக்கும் கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரிலாம் நடக்குதுடா, இறந்து போன என் ஆளு இப்ப என்ன வந்து பேயா பயமுறுத்துறா அப்படின்னு சொல்லும்போது அப்ப கூட சக்திவேல் அவங்க மாமா பையன் அதை பத்தி பெருசா யோசிக்க விடாம அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணி அவரு கொஞ்சம் நார்மலா எடுத்துட்டு வராரு. பட் இருந்தாலும் இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா இந்த லவ்வரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதனால அந்த லவ்வர் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கும் போயிடுறாரு. ஆனா வேற ஊருக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது கூட நைட் டைம் அந்த பொண்ணோட ஆன்மா இந்த லவ்வரை துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு, எனக்கு நீ வேணும் வேணும் அப்படின்னு. ஆனா மறுபடியும் இந்த சைட்ல சக்திவேல் அவங்க மாமா பையன் அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ற, வா கோயிலுக்கு போலாம், தர்காக்கு போலாம், இந்த பிரச்சனை இருந்து சரியாயிரும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. ஆனா ஃப்ரெண்டு வேற ஊர்ல இருக்கிறதுனால அவருக்கு லீவு கிடைக்கலையா இல்ல என்னன்னு தெரியல. இப்படி அந்த ஃப்ரெண்டோட லைஃப் ஒரு வாரம் அப்படியே அந்த பேய் கூட தான் ஓடி இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எந்த போன் காலும் வரல. அண்ட் இவரு போன் பண்ணாலும் லைன் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சக்திவேல் இவங்க மாமா பையனுக்கு கிளியரா தெரியுது அவரோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு. அப்படி எப்படி இறந்து போயிட்டான் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு தான் தெரியுது இந்த லவ்வர் இந்த பொண்ணு எப்படி தற்கொலை பண்ணி, அதாவது இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி தானே தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. சேம் அதே போலதான் அந்த பையனும் அவங்க வீட்டுல மண்ணெண்ணெய் ஊத்தி தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. இந்த பேயோட தொல்லை தாங்க முடியாம. ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ சக்திவேல் இவங்க மாமா கணிச்சுதான் அதெல்லாம் சொல்லிட்டும் இருக்காரு. இப்ப இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான் இவனையும் பின்தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இவன் தான் இவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணால அந்த பிரேக்கப்க்கு ஏதோ ஒரு விதத்துல இவனும் காரணமா இருந்திருக்கான். ஸோ இதனாலே
உடனே அந்த பொண்ணோட அண்ணா அவள் லவரோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இதுக்கு நீதான காரணம், உன்னையும் நான் முடிக்க போறேன் அப்படின்னு இப்போ சக்திவேல் இவங்க மாமா பையனை பின்தொடர்ந்தும் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சக்திவேல் அவங்க மாமா பையனோட அம்மாவும் இங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சக்திவேல் அவங்க மாமா பையன், அம்மா அண்ட் இங்க இருக்கிற மாமா இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். இப்ப மாமா அந்த பையனோட அம்மா கிட்ட ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு, அந்த பொண்ணோட ஆன்மா இவனை கடைசி வரைக்கும் விடாது. அண்ட் இவனே மனசு வருந்தி அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அந்த ஆன்மாவோட கோவம் அடங்கவே அடங்காது. கண்டிப்பா இவனை கொல்லணும் அப்படின்னு தான் துடிச்சிட்டு இருக்கும். இவனை என்ன பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்னு அவங்க மாமாவே சொல்ல, இப்ப இந்த இடத்துல பையனோட அம்மா பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா சக்திவேல் இவருக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஆன்மா இவரை டார்கெட் பண்ணல, இவங்க மாமா பையனை தான் டார்கெட் பண்ணிருக்கு. அது வரைக்கும் நான் கொஞ்சம் சேஃபும், பட் இருந்தாலும் அவனும் என்னோட ஃபேமிலி தான், அவனே எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சக்திவேல் அவரும் மாமா கிட்ட மாமா ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னால் தற்காலிகமான ஒரு சில விஷயம் தான் பண்ண முடியும், பர்மனண்டா இந்த ஒரு விஷயத்துல இருந்து இவனை வெளியில கொண்டு வரதுன்னா அந்த ஆன்மாவே நினைச்சா மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவரும் கையை விரிச்சிடுறாரு. ஆனா இருந்தாலும் தற்காலிகமா ஒரு சில விஷயம்லாம் பண்ண இதுக்கப்புறம் மாமா பையன் இவரும் ஆபீஸ்க்கு போயிட்டு வரான் அப்படின்னு வெளியில போறாரு. ஆனா இவர் எந்த இடத்துக்கு போனாலும் இவரை பின்தொடர்ந்து அந்த ஆன்மா பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆன்மா நைட் டைம்ல மட்டும்தான் வருதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, பகல் டைம்லயும் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் சக்திவேல் அவங்க மாமா பையன் சக்திவேல் இவரு வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் சக்திவேல் இவங்க அப்பா வேலையை போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட் போலதான் வீட்டுக்கும் வராரு. அண்ட் அதுக்குள்ள இந்த சைட்ல சக்திவேல் அம்மா அவங்க மாமா பையன் அண்ட் இவர் எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி போலதான் அவரும் வேலையை முடிச்சுட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. எக்ஸாக்டா அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வீட்டு வாசல்ல என்ட்ரு ஆகும்போது பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நின்று ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா இவங்க வீட்டோட வாசல் கதவையும் பார்த்துட்டும் இருக்கு. யாராவது இந்த நேரத்துல இங்க நிக்கிறா அப்படின்னா அவங்க அப்பாவும் கொஞ்சம் தூரத்துல நின்றுதான் இந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அப்போ அவரு நோட் பண்ண விஷயம், என்னடா இது வயசு பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா உடம்புல துணியே இல்லாம இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டீப்பா பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணோட பாதி உடம்பு எரிஞ்சும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு இங்க நிக்கிறது பொண்ணு கிடையாதுப்பா பேய் அப்படின்னு. உடனே அப்பா இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுல இருக்கிற அவங்க மனைவி அதாவது சக்திவேல் அவங்க அம்மாக்கும் கால் பண்ணி, ஏமா வீட்டுல எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கீங்களா, யாரோ வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு அவரும் அவர் பார்த்த விஷயத்த சொல்லும் போது வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த அம்மா கிட்ட கிளியரா சொல்லிடுறாங்க, யாருமே வெளியில வராதீங்க, நானே வீட்டுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு. அவரும் சைலண்டா சைக்கிள் ஓரமா நிறுத்திட்டு அந்த அங்க நிக்கிற அந்த பேயோட உருவம் அந்த கதவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. இவரும் அப்படியே சைலண்டா வந்து ரொம்பவே வேகமா போயிட்டு கதவை திறந்து உள்ளேயும் போயிடுறாரு. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பேயோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா இப்போ வீட்டு வாசல்ல யாருமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள வந்த அப்பா நடந்த விஷயத்த ரொம்பவே தெளிவா அவங்க மனைவி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் வீட்டுல இருக்கிற சக்திவேல் அவங்க மாமா பையனுக்கு வெளியில இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அப்பா இந்த மாதிரி விஷயத்த பாத்துருக்காரு அப்படின்னு சுத்தமா தெரியாம அவங்களும் படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா வீட்டுல வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சொன்ன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த உருவத்தை பாக்குறாங்க. அதாவது வெளியில பாதி எரிஞ்சு போய் துணியே இல்லாம நின்று இருந்த அந்த பொண்ணோட உருவம் வீட்டுக்குள்ளேயும் நின்று இருக்கு. அப்படி நின்றது மட்டும் இல்லாம அந்த உருவம் இப்போ இவங்க அப்பா கிட்ட வந்து இவர் ஒரு மாதிரி பிடிச்சு, எனக்கு உன் குடும்பத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தருடைய ரத்தம் வேணும், அது இருந்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டும் போவேன் அப்படின்னு அவரை பிடிச்சி பயன்படுத்திட்டும் இருக்கு. அப்பதான் அப்பா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு, இந்த உருவம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் இவரோட கையில ஒரு பேக் ஒரு பையும் இருக்கு. அந்த பைக்குள்ள பச்சை மாமிசம் அதாவது இன்னைக்கு வெட்டின ஆட்டுக்கறியும் இருக்கு. ஆக்சுவலா அப்பா வெளியில போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல அப்பாவோட ஃப்ரெண்டு ஆட்டுக்கறியும் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லி, அதை இப்போ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு வாசனை அண்ட் அந்த பச்சைக்கறியாலே அந்த ஒரு உருவம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு இவங்களுக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அப்பா இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அலறிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவும் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி மறைஞ்ச ஆன்மா இப்ப எங்க வந்திருக்கு தெரியுமா, ரூமுக்குள்ள சக்திவேல் அவங்க மாமா பையன் இப்ப தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல சக்திவேல் அவங்க மாமா பையனோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, எனக்கு நீ வேணும் அண்ட் என் கூட வந்துரு, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படின்னு மறுபடியும் அந்த ஆன்மா சக்திவேல் இவரை விட்டுட்டு அவங்க மாமா பையனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அவங்க மாமா பையனும் சொல்ற விஷயம், நான் எதுவுமே பண்ணல என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதுக்கு முக்கியமான காரணமே நீ தான், கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், எனக்கு நீயும் வேணும் உன் ரத்தமும் வேணும் அப்படின்னு ரொம்பவே
ரொம்பவே விடாப்பிடியா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சமயம் சக்திவேல் அவங்க மாமா பையன் ரொம்பவே பயந்து போறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சக்திவேல் அவங்க மாமா பையனால முடியாமலும் போகுது. அதாவது உடல் ரீதியா ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டு அவரை ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவரும் உடம்புல இருக்கிற எந்த ஆர்கன்ஸ்லயும் எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் இருந்தாலும் உங்க பையனுக்கு எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல அப்படின்னு டாக்டரே சொல்றாராம். அண்ட் இந்த சைட்ல அம்மா அப்பா ஏதோ காத்து கருப்போட வேலையா தான் இருக்கும் அப்படின்னா அவங்களும் லைட்டா மந்திரிக்கிறாங்க. அண்ட் இந்த பிரச்சனைக்கான டெம்பரரியான ஒரு சில சொல்யூஷன் மட்டும்தான் பண்றாங்களே தவிர பர்மனண்டா இது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு அந்த சமயம் அவங்களுக்கு தெரியாதனால அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுக்கல. இப்படி 1-2 நாளும் போது சக்திவேல் அவங்க மாமா பையன் ஓரளவுக்கு தேர்றாரு. சரி வேலைக்கு போலாம் அப்படின்னு அவரும் வேலைக்கு போனாரு. ஆனா வேலைக்கு போன பையன் அடுத்த 3 நாள் வரைக்கும் ஆளையும் காணோம். ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் தேடி இருக்காங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் விசாரிச்சு பார்த்துருக்காங்க. எங்கே தேடினாலும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நாள் போது தேடுறாங்க, கிடைக்கல. செகண்ட் நாளும் போது கிடைக்கவும் இல்லை. இப்படி அந்த 3ஆவது நாள் ஆல்மோஸ்ட் பாதியும் போது அப்பதான் அவங்க மாமா பையன் எங்கே போனாலும் தெரியல. ஆனால் கரெக்டாக மத்தியானத்துக்கு மேலே அவரு வீட்டுக்கும் வர்றாரு. அப்படி வீட்டுக்கு வந்தவர் அவரோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும் இருக்கு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சவுந்து ஒரு வாரம் தூங்காம அவரோட மூஞ்சி ஒரு மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சேம் அந்த மாதிரி தான் அவங்க மாமா பையனோட உடம்பும் சரி ரொம்பவே பலவீனமாகவும் இருந்துட்டு இருக்காரு. சரிடா போய் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவரும் தூங்குறதுக்கு அனுப்புறாங்க. இந்த சம்பவம் நடக்கிற இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் இவருக்கு நைட் ஷிஃப்ட் வேலையை மாத்திட்டாங்க. ஸோ இதனால நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாருன்னா பகல்ல வந்து மோஸ்டா தூங்குவாரு. இதனாலே அந்த வாரம் மட்டும் அவங்க மாமா பையனை பெருசா கண்டுக்கல. ஆனா அந்த 3ஆவது நாள் நைட்டு அவங்க மாமா பையன் தூங்கிட்டு இருக்காருல, சக்திவேல் இவரும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாரு. அன்னைக்கு அவங்க மாமா பையன் நல்லா தூங்குறாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்படி பொழுதும் விடியுது. சரி பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த பையன் எந்திரிக்கல அப்படின்னு ரூம்ல போயிட்டு எழுப்பலான்னு பார்த்தா ரூம்ல அவங்க மாமா பையனை ஆளையும் காணோம். சரி வெளில எங்கன்னா போயிருப்பான் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் சகஜமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறும் இருக்கு. எதிர்ச்சியா வீட்டில் இருக்கிறவங்க அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த கிணத்துல ஏதோ ஒன்று மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிணத்துல குதிச்சு அந்த மிதங்கிட்டு இருக்கிறத எடுத்து பார்த்தாதான் தெரியுது அது வேற யாருமே இல்லை, சக்திவேல் இவரோட மாமா பையன் தான் அந்த கிணத்துல குதிச்சு இறந்தும் போயிருக்காரு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா பையனுக்கு நீச்சல் சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு கிணத்துல குதிச்சான், ஒருவேளை தற்கொலை பண்ணிக்க தான் குதிச்சானா இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதனா ரீசன் இருக்கா அப்படின்னு தெரியாம வீட்டில் இருக்கணும் குழம்ப. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்றது, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள்லாம் செய்யறாங்க. அண்ட் மாமா பையன் இவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சக்திவேல் அவங்க மாமா கிட்ட போயிட்டு குறி கேட்கவும் போறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க மாமாவும் பூஜை பண்ணி கணிச்சு சொல்ற விஷயம், இவன் இறந்ததுக்கு ரீசன் வேற எதுவுமே இல்லை, அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இவனை அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுட்டு வந்திருக்கு. அப்படி கூப்பிட்டது வந்தது மட்டும் இல்லாம இந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் தூண்டி இருக்கு. இவனுக்கும் அந்த நேரம் வேற வழியே தெரியல, அதனால இவனும் அன்னைக்கு நைட்டு அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணியும் இறந்துட்டான். இப்படி நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இப்போ சக்திவேல் இவர் யோசிக்கிற விஷயம், ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மா இந்த பக்கம் வராது அப்படின்னு அவங்களும் சகஜமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் அந்த பொண்ணோட ஆன்மா இப்போ சக்திவேல் இவரை டார்கெட் பண்ணவும் ஆரம்பிக்குது. மறுபடியும் சக்திவேல் அவங்க அப்பாயிட்ட வந்து எனக்கும் குடும்பத்துல இருக்கிற யாரோட ரத்தம்னா வேணும் அப்படின்னு அவரை மிரட்டவும் ஆரம்பிக்குது. இதுல இருந்து இவங்களும் கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்ல, அடுத்து சக்திவேல் இவனை கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ அதனால இவன் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், நீ பேசாம இந்த ஆம்பூரே விட்டுட்டு நீ சென்னைக்கு போயிரு, அங்க ஏதாச்சும் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ சக்திவேல் இவரு சென்னையில இருந்து தான் இந்த ஒரு வாய்ஸ் நோட்டையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சக்திவேல் இவங்க மாமா பையன் இருந்து 3 வருஷமும் ஆகுது. ஆனா சக்திவேல் அவங்க மாமா பையன் இறந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திவேலோட அப்பாவும் இறந்து போறாரு. அதுவும் ஷாக் அடிச்சு இறந்து போறாரு. இதுக்கு ரீசனும் அந்த பொண்ணோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தான் அந்த பொண்ணோட ஆன்மாவை பார்த்திருக்காங்க. சக்திவேலோட மாமா பையன் சக்திவேல் அண்ட் சக்திவேலோட அப்பா. இதுல சக்திவேலோட மாமா பையன் இறந்து போயிட்டாரு, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ சக்திவேல் இவரு ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு, நம்மளோட இறப்பு இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற லெவலுக்கு ரொம்பவே பயந்துருக்காரு. அப்பாவும் போயிட்டாங்க, இந்த 6 வருஷத்துல எல்லாருமே போயிட்டாரு. நான் ஒன்றையும் அதை பார்த்துட்டு உங்க வரையும் உங்ககிட்ட பேசிருக்கேன். எனக்கு எப்போ போகணும்னு இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கு. எனக்கு எப்போ இது நடக்கும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு சுத்தமா மைண்டே இல்லை.
இப்படி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சக்திவேல் மறுபடியும் ஊருக்கு போறாரு. அண்ட் அவங்க மாமா கிட்ட மறுபடியும் கணிச்சு அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மாமா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா உங்க அப்பா இறந்ததுக்கு ரீசன் ஒரு ஏவல். நம்ம குடும்பத்துல, அதாவது நம்ம ரிலேஷன்ல இந்த பர்சன் உங்க குடும்பத்துக்கு ஏவலை ஏவி விட்டுருக்காங்க. இந்த ஆட்டு ரத்தம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு ஆன்மாவை அடக்கி ஏவியும் விட்டுருக்காங்க. அப்படி ஏவி விட்டா அந்த ஏவல் தான் அப்பாவையும் கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது சக்திவேல் இவரால சுத்தமா தாங்கவே முடியல. ஏன்னா இப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த பொண்ணோட ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு, இந்த சைட்ல புதுசா ஏவி விட்ட அந்த ஏவலும் இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே தான் இப்போ சக்திவேல் இவரை டார்கெட் பண்ணி இவரை ஊரை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி சொந்த ஊரை விட்டு இப்போ வேற ஊர்லயும் இருந்துட்டு இருக்காரு. இப்ப சக்திவேல் இவர் கேட்கிற விஷயம், இந்த பிரச்சனைல இருந்து நான் டோட்டலா வெளியில வரணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்க ஃபேமிலியில நான் மட்டும்தான் உயிரோடு இருந்துட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணா இந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா வெளியில வர முடியும், அதை சொன்னீங்கன்னா அதை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. அப்படி சக்திவேல் இந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா வெளியில வரணும்னா, ஏன்னா அவங்க மாமா ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்காரு, இந்த ஏவல்ல இருந்து வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டம், சொல்ல போனா இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். அது என்னன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா சக்திவேல் இவரும் அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்து அவரோட சொந்த ஊர்ல போயிட்டு நிம்மதியா அவங்க குடும்பத்து கூட இருப்பாரு. ஸோ என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம சக்திவேல் இவரோட லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களோட தாட் என்ன? ஏன்னா இவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போனா சீவல், ஒரு சைடுல போனா சேதறல். ஏன்னா இந்த சைடுல அந்த பொண்ணோட ஆன்மா, இந்த சைடுல ஏவல் அப்படின்ற மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி அடிச்சுட்டும் இருக்கு. ஸோ டோட்டலா சக்திவேல் இந்த ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வரதுக்கு பேக் டு ரிவெஞ்ச் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தான் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணணும்.